அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காலையில் உளுத்தம்பருப்பு சட்னி, கத்திரிக்காய் கடையல், பொடலங்காய் பொரியல் செய்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேடிஸுங்க அடிக்கடி சாப்பிட்டு வந்தாக்கா இடுப்பொலி குறையும். 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாயும் நல்லா வறுத்து விட்டுருங்க. 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அதில் ஒரு கண்ணாடி பருவம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி போட்டுட்டேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சைடில் லைட்லி ஊற்றிட்டுருக்குறேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இது பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. குறை பறிச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அடிக்கடி நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்டீங்கனாக்கா ஹீமோக்ளோபின் நல்லா உற்பத்தி ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா கத்திரிக்காய் கடையலுங்க. இந்த கத்திரிக்காய் கடையல் சாதம், இட்லி, தோசை எல்லாத்தையுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு குக்கர் வச்சு நல்லா கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேயே 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்குறேன். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு பார்த்திங்கனாக்கா 1/4 கிலோ தக்காளி அளவு போட்டால் தான் கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டேன். இப்போது கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ தக்காளியை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதக்கி விடுங்க. நல்லா கரைஞ்சி வரணும் தக்காளி, அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போது பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வரும். இதில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டுடலாம். இது கத்திரிக்காய் கடையில் பார்த்திங்கனாக்கா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மேஷப் வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா காலையில் இதான் சாப்பிட்டு போனால் இது தோசை. அதே பார்த்திங்கனாக்கா புடலங்காய் பொரியல் போய் சாதம் கொடுத்துடலாம் இருக்கிறேன். புடலங்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதிலே மஞ்சள் உப்புத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ புடலங்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு இதில் சேர்த்துட்டேங்க. பாசிப்பருப்பு பொடலங்காய் போட்டுட்டு தேங்காய் போடாதீங்க, நல்லா இருக்காது. இது 2 காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டீஸ்பூனில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா போடுறதுல வீடியோ இருக்குல்ல. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. சூப்பராக வெந்து போயிடும் புடலங்காய். இப்போ அவ்வளோதாங்க. சாப்பாடு போட்டாச்சு பாப்பாவுக்கு. புடலங்காய் பொரியலில் சாப்பாடு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி லஞ்ச் பாக்ஸில் போட்டாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வீல் சிப்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த லஞ்ச் பாக்ஸ் வேலை முடிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்கும் சப்ஸ்கிரைப்பும் இப்படி வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம்.